மக்களே, உடற்பயிற்சி என்பது அறிவார்ந்து இருக்கணும், அறிவுபூர்வமாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா கைகாலோட முறையான அசைவுக்கும் மூளையோட சக்தி டெவலப்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. நீங்கள் கைகாலை கச்சா முச்சா அசைச்சிங்கன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது, இருக்கிற சக்தியும் போகும். அறிவுபூர்வமாக அசைச்சிங்கன்னா அந்த அசைவு உடம்போட சக்தியும் மூளையோட சக்தியும் அதிகரிக்கும். அதான் உண்மை. இது புரிஞ்சவங்க அந்த 3 நாடுகள் தான். நான் சொல்கிற சைனீஸ், ஜப்பானீஸ், கொரியன்ஸ் தான். வேறு எந்த நாடுகளும் புரியவில்லை. இந்தியாவில் நான் மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அதை மக்களிடம் சொல்வதற்கு போராடிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நான் ஒரு அறிவுபூர்வமான பாடத்தை சொல்லிக்கிட்டே செய்கிறேன். அது என்ன அறிவுபூர்வமாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே செய்கிறேன். பாருங்கள், அப்படி வந்துட்டேன். ஃபஸ்ட்டு அப்படி உள்ளே போகிறேன். ஏன் உள்ளே போகிறது ஒரு கணக்கு இருக்குது. அப்படி உள்ளே தள்ளுறேன், இழுக்கிறேன், பிளாக், அட்டாக். அதே மாதிரி உள்ளே போகிறேன், இழுக்கிறேன், கேட்ச், அட்டாக். அதே மாதிரி உள்ளே போகிறேன், இழுக்கிறேன், பிடிச்சு அடிக்கிறேன். கிக்கு பஞ்சு வருது, பிளாக்கு, கிக் பண்ணுறேன், பிளாக்கு, கிக் பண்ணுறேன். டபுள் பஞ்ச் வருது, பிளாக்கு, அட்டாக்கு, ரவுண்ட் அட்டாக். அவன் தலைக்கு அடிக்கிறேன். இந்த பஞ்ச் வருது, பிரேக், இழுத்து அட்டாக், ரவுண்ட் அட்டாக். இந்த பக்கம் பஞ்சு வருது, பிளாக், கேட்ச், இழுத்து குத்துறேன். இந்த பக்கம் அதே மாதிரி தான், பிளாக், கேட்ச், இழுத்து குத்துறேன், பிளாக், கேட்ச், இழுத்து குத்துறேன். டபுள் பஞ்ச் வருது, பிளாக், அட்டாக். அவ்வளோதாங்க. ஸோ அறிவுபூர்வமாக கை கால்களை அசைக்கணும். அதை விட்டு போட்டு இப்பெல்லாம் சுற்றுறாங்க, கச்சாமச்சம் சுற்றுறாங்க, இப்படி மாறிலாம் சுற்றுறாங்க. ஒரு கை இப்படி வருது, ஒரு கை இப்படி போகுது. ஷோல்டர் பெயின் தான் வரும், அந்த எலும்பு தேஞ்சிடும். பாடி கோஆர்டினேட்டாக வச்சுக்கிட்டு அசைக்கணும், நல்லா அசைக்கணும். அசைக்க உங்களுக்கு உடம்புல உள்ள அந்த உள்ள அந்த கிட்னி, கணையம், ஈரல், மண்ணீரல், கல்லீரல், நுரையீரல், உள்ள பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வேலை செய்யும். அது வேலையை ஒழுங்காக செய்யும். உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். உடம்பு ஆரோக்கியத்துக்கு தான் இந்த பயிற்சியை தவிர வேறு வழியே கிடையாது. இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். கண்ணுக்கு தெரிஞ்ச கைகால் நம்ம கட்டுப்பாட்டுக்குள் இருந்தால், கண்ணுக்கு தெரியாத மனசு நம்ம கட்டுப்பாட்டுக்குள் வந்துடும். இதுதான் உண்மை. இதை புரிஞ்சவங்க தான் அவங்க. அதனால் எல்லாமே, வாழ்க்கையோட முன்னேற்றமே, நாட்டோட முன்னேற்றமே மனிதர்களோட கைகால் அசைவில் தான் இருக்குது. இதை சரி பண்ணுங்க. இதுதான் பயிற்சி. முறையாக கைகால்களை அசைக்கணும், இதுதான் பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை முடிக்கிறேன். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். வணக்கம்.